ஹாய் ஊர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் ரிவ்யூ பார்த்திங்கன்னா மாங்காவோட சாப்டர் 9 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாப்டர் எதோட முடிஞ்சிக்கணும்னா நம்ம ஹீரோ அந்த ஜான்வு பீக்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பான். அப்படி தப்பிச்சு வர வழியில் லீ பொண்ணை பார்த்துருப்பான். அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு நீ பொண்ணு வந்து அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருப்பான். அதோட தான் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நீ பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ இன்னைக்கு ஜான்வு பீக்கு ஸ்டூடெண்டாக போனதுக்கப்புறம் என்னை ட்ராகன் பீக்கு ஸ்டூடெண்டாக எடுத்துகிட்டு போனாங்க. உனக்கு தெரியுமா ட்ராகன் பீக்கோட சீனியர் ஸ்டூடெண்ட் யாருன்னு? அவன் ஜியோஜங். அவன் ஒரே டீமன் கல்ட்டை சேர்ந்தவன் சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னென்னு ஆச்சரியப்படுறப்ப அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் லீ பொண்ணு வந்துட்டு ஜியோஜங் ஒரு அனாதை, அவனை ட்ராகன் பீக்கோட மாஸ்டர் தான் எடுத்து வளர்த்தாரு. அப்படி இருக்கப்போ அவன் எப்படி போய் டீமன் கல்ட்டில் சேர முடியும்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டுட்டு நீ பொண்ணு வந்துட்டு அது வந்து ஏதோ சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து செஞ்சு நம்ம இந்த பொண்ணை நம்பலாமான்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டுட்டு அந்த லீ பொண்ணு வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் என்ன நம்பலாம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க என்னை கொலை பண்ண பார்த்தாங்க, அவங்க கிட்ட இருந்து சென்லி தான் என்னை காப்பாற்றினா, அப்படி இருக்கப்ப நான் எதுக்கு டீமன் கல்ட்டோட போய் சேர போகிறேன், நீங்கள் என்ன நம்பலான்னு சொல்கிறா. உடனே நீ பொண்ணு அதை கேட்டுட்டு சரி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறா. அன்னைக்கு என்ன ட்ராகன் பீக்கு கூட்டிகிட்டு போனேன். அன்றைக்கி நைட்டு அங்கே இருக்க ஒரு மலை உச்சியில் நான் தனியாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, அங்கே யாருன்னு சொல்லி நானும் யாருடான்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அங்கே வந்தது ஜியோஜங் தான். அவன் வந்துட்டு என்னை பார்த்து சிஸ்டர் நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு நான் இன்றைக்கி தான் இங்கே என்னோட முதல் நாள், அதனால் எனக்கு தூக்கம் வரல, அதனால் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே அவன் இருந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் குங்யாங்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, என்னதான் அது ஒரு சின்ன டவுனாக இருந்தாலும் அது ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொன்னான். அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு. உடனே நான் நீங்கள் குங்யாங்க்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் இருந்துட்டு ஆமாம் நான் சின்ன வயசாக இருக்கல என்ன ஒரு வாட்டி மாஸ்டர் அந்த பக்கமாக கூட்டு போயிருக்காருன்னு சொன்னான். உடனே நான் அதை நம்பிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. அவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் எங்கடா பார்த்துருக்கோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவனை நான் எங்கே பார்த்துருக்கேன்னா சென்லி, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க நம்ம சிட்டி அட்டாக் பண்ணுற நிற்கி அவனும் அந்த இடத்துல இருந்தான். அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்த எல்லாரும் முன்னாடி மண்டி போட்டு வணங்கிட்டு யங் உல்ஃப் லார்டுக்கு வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு சென்லி நம்மளோட சிட்டியையும் ஃபேமிலியையும் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஜான்டியான் கிளானில் வந்து சேர்ந்தோம். ஆனால் இப்போ இந்த ஜான்டியான் கிளான்லேயே டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ அந்த லீ பண்ண பார்த்து மிஸ் லீ நீங்கள் இப்போவும் ஜியோஜாங் அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவ இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த லீ பண்ணிருந்துட்டு எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் அந்த ஜியோஜங்கை தான் யங் உல்ஃப் லார்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த யங் உல்ஃப் கிங் இருந்துட்டு டீமன் கல்ட் லீடரோட சொந்தக்காரன். அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த சில வருஷத்தில் நிறைய சின்ன சிட்டிஸாக நிறைய அழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே நீ பொண்ணு வந்துட்டு என்னன்னு சொல்லி ஷாக்காகுறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு லீ பொண்ணை பார்த்து இந்த ஜியோடான் கிளானில் ரொம்ப நாளாகவே ஜியோஜங்கோட ஐடென்டிட்டி ரகசியமாகவே இருக்குது, இதுலேருந்தே உனக்கு தெரிய வேணாமா, இந்த ஜியோடான் கிளான் லீடருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்லன்னு சொல்லிட்டு சரி நீ இன்றைக்கி இங்கே நடந்த எல்லாத்தையும் இப்படியே மறந்துது, இதை போய் வேறு யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா உனக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்தாக போயிடும்னு சொல்கிறான். அதுக்கு அந்த லீ பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு அந்த நீ பொண்ணு அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போகிறான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த நீ பொண்ணை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் எல்லா ஒன்றுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம நீ பொண்ணை பிடிச்சி திட்டுறான். அதுக்கு அந்த நீ பொண்ணு வந்துட்டு நீங்கள் 2 பேரும் தான் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதனால உங்கள் 2 பேருக்கும் இடையில ஏதாவது இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. உடனே அந்த நீ பொண்ணு வந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ எதுக்கு இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த நீ பொண்ணு வெக்கப்பட்டுட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு சொல்லி திட்டிட்டு நான் கேள்விப்பட்டேன் அந்த எல்டர் டாங் வந்துட்டு உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு ரூமில் போட்டு அடைச்சிட்டாரமே, நீ எப்படி இந்த மிட் நைட்டில் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அவன் என்னதுன்னு சொல்லி ஷாக்காகிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டனால இப்போ எனக்கு போகிறதுக்கு வேறு எந்த இடமும் இல்லை, நீ தான் எனக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல இடத்த காட்டணும்னு சொல்கிறான். அதுக்கு அந்த நீ பொண்ணு வந்துட்டு நானே இப்போ தான் அந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கேன், அப்படி இருக்கப்ப எனக்கு எந்த இடம் தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ வேணுமா என்னோட இடத்துலயே கொஞ்ச நாள் தங்கிக்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீ என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கணும்னு நினச்சேன்னா நான் அப்போவே உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோவையும் அந்த டிராகன் பீக்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட கூட்டு போயிடுறா. அங்கே கூட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இதுதான் டிராகன் பீக்கு இருக்க ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும், இது வழியாக உள்ளே போகிறதுக்கு நமக்கு டிராகன் பீக்கோட டோக்கன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க டோக்கனை எடுத்து காட்டுறா. உடனே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த டிராகன் பீக்கு உள்ளே போகிறது இவ்வளோ ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த டிராகன் பீக்கு ஸ்டூடெண்டாக வந்திருப்பேன்னு சொல்கிறான். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்பே அந்த என்ட்ரன்ஸ்குள்ள வந்து ஒரு சக்தி மாதிரி வந்து நம்ம ஹீரோ அந்த என்ட்ரன்ஸ்குள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த நீ பொண்ணு வந்துட்டு டோக்கன் இல்லாமல் இந்த வழியாக உள்ளே போனா உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், நீ மாட்டிக்குவான்னு சொல்லி கத்துறா. ஆனாலும் நம்ம ஹீரோவை அந்த சக்தி உள்ள இழுத்துட்டு போயிருது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.